ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 தேர்வு பார்த்தீங்கன்னா கடந்த 14/9/2024 அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அந்த தேர்வுக்கான அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. அது சம்மந்தமான சர்க்குலர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நேற்று ஈவினிங்கே அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது அவங்க குறிப்பிட்ட ஆன்சர் ஏதாவது தப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதாவது ஆன்சர் கீ சேலஞ்சில் போயிட்டு எந்த கொஸ்டின் வந்து அவங்க தப்பாக கொடுத்த தவறான ஆன்சர் வந்து டிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி எந்த புக் வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த ஆன்சர் கீ சேலஞ்சில் சப்மிட் பண்ணணும். அதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/9/2024 சாயந்தரம் 5:45 ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணணும். அஞ்சல் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ அனுப்பக்கூடிய அந்த முறையீடு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் சேலஞ்ச் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்சர் கீஸ் ஆப்ஷன் இருக்கும். அது கீழே இதில் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அண்ட் குரூப் 2 குரூப் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடந்தது 14 செப்டம்பர். டென்டேட்டிவ் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் 23/9/2024 கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டேட் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டேரெக்டாக அந்த மாதிரி ஆன்சர் கீ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு நேரடியாக நீங்கள் அந்த வெப்சைட்டில் இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் தமிழ் எழுதுனீங்கன்னா இந்த தமிழ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எத்தனை ரைட்டில் எழுதுனீங்க அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரில் எழுதினீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ கீ வந்து சேலஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது, இப்போ ஏதாவது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து அவங்க தப்பாக ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ அது கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எத்தனாவது கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கேட்கும். எந்த புக்கில் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.